நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட ரோட் ஷோ நிகழ்ச்சி வெகு சிறப்பாக தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாலை சுமார் 5:30 மணி அளவில் தனி விமானம் மூலம் பிரதமர் கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்தார். பின்பு சுமார் 5:45 மணி அளவில் பேரணி துவங்கும் இடமான சாய்பாபா கோவில் சந்திப்பிற்கு பிரதமர் வந்தடைந்தார். பாஜகவினரின் உற்சாக வரவேற்போடு அங்கிருந்து பேரணி துவங்கியது. இந்த பேரணியின் போது பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் நின்று மலர்களை தூவி வரவேற்றனர். அந்நிகழ்ச்சியில் பேசிய மோடி தளபதி விஜயின் கட்சியை புகழ்ந்து தள்ளியுள்ளார். இதனை வைத்து பார்க்கும்போது மோடி தளபதி விஜய்க்கு ஆதரவாக இருப்பார் என தெரிய வருகிறது. நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். அதில் உறுப்பினர்களை சேர்க்க கடந்த மார்ச் 8ஆம் தேதி ஒரு மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தினார். அதில் முதல் ஆளாக இணைந்து அடையாள அட்டை பெற்ற வீடியோவை தளபதி விஜய் வெளியிட்டிருந்தார். தளபதி விஜய் செயலியை தொடங்கி வைத்த சற்று நேரத்தில் அது முடங்கியது. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான நபர்கள் வந்ததால் தளம் முடங்கியது. இந்நிலையில் தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக 50 லட்சம் பேர் பதிவு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகி சாதனை படைத்தது. தற்போது தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பால் தமிழகம் கொஞ்சம் பரபரப்பாக உள்ளது. யார் ஜெயிப்பார் என்ற எண்ணம் அனைத்து மக்களிடையில் உள்ளது. தற்போது நியூஸ் சேனல் ஒன்றில் வாக்கு கணக்கெடுப்பு நடந்தது. அதில் அனைத்து கட்சியின் பெயர்களும் இருந்தது. தலைவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் உண்டு. மற்ற கட்சிகளை தாண்டி தாவேக கட்சி 1000 ஓட்டு முன்னிலையில் வாக்கு கணக்கெடுப்பில் தமிழகத்தில் பெற்றுள்ளது. இந்த செய்தி மற்ற கட்சியினர்களிடையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் தளபதியின் முதல் தரமான வெற்றி. இதை வைத்து பார்க்கும்போது அடுத்த சிஎம் தளபதி விஜய் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.